இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. இன்னைக்கு இந்த போதை இல்ல அந்த தமிழகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க ஒரு மேரத்தான்ல கூட திரு விஜய் அவர்கள் பங்கேற்றிருந்தார். இளைஞர்கள் கூட ஓடுறாரு, பல விஷயங்கள் பண்றதெல்லாம் சிலது நல்லா இருக்கு. எப்படி நான் போறேன் அவர் பல பேரை ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதை நீங்க பார்க்க மாட்டேங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, மற்றவனையும் ஓட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே அப்படியே கொந்தளிக்கிறாங்க, கதறாங்க, வன்மத்தை கக்குறாங்களே, என்னென்ன காரணம்? அதாவது இன்னைக்கு ஒரு சமூக நீதியை பேசிக்கிட்டு இத்தனை ஆண்டுகள் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு போக்கு இன்னைக்கு வெளிப்படைத்தன்மையாக வெளியில் வந்திருக்கு. நடக்காத வேலையை நடந்தது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதற்கு கொண்டு வந்து அந்த பணத்தை மாற்றி இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ அரசு மக்களுடைய வரி பணம், மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய வரி பணத்தை இவங்க எந்த மாதிரி கையாளுறாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. முறைகேடுகளாக நடந்த டெண்டர்கள் நேற்று அண்ணன் சிடிஆர் அவர்கள் பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட்லேயே போட்டு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் சார் வாயை திறங்க சார், அவர் வாயை தான் திறந்து பேசுகிறாரு, நீங்கள் ஏன் கதறிக்கிட்டு ஓடுறீங்க? மக்களுக்காக பேசுங்க, இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்க. காசு, பணம், சாராயம் எதையுமே கொடுக்காம 108 சீட்டுகளை தன்னந்தனியாக நின்று ஒரு கட்சி ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்குன்னா தமிழக வெற்றிக் கழகம் 70 ஆண்டுகள் அரசியலில் புதிய ஒரு வரலாறை மாற்றிருக்கு. மகளிர் உரிமை தொகை எடுத்துக்கிட்டாலும் சரி, என் பேர் தான் அங்கே இருக்கிற இன்னும் சொந்த கொண்டாடிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் பேர் இருந்துட்டு போட்டோம் ஐயா, நடந்த ஊழல்களுக்கு பதில் சொல்லுவோம். அதுலேயும் ஸ்டாலின் பேர் இருக்குல்ல, அதையும் பேசுங்க. ஏவா வேலு ஒரு பாலம் கட்டி 3-4 மாதத்தில் தண்ணியில் அடிச்சுட்டு போச்சு இல்லை, அதுலேயும் அவர் ஸ்டாலின் பேர் இருக்குல்ல. அப்போ இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள்லையும் ஸ்டாலின் பேர் இருக்குன்றதையும் குறிப்பிடட்டும். ரெய்டு வேறு பேர் ஏவா வேலு, அதுதான் சொன்னால் பழிவாங்க நடவடிக்கை, தாவேக அரசு இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நாங்கள் அஞ்ச மாட்டோம், என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு தைரியமாக. திமுக பீரியடில் அதிமுக அமைச்சர்கள் வீட்டில் ரைடு விட்டிங்களா? பழிவாங்க நடவடிக்கை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் திரு அப்துல் ஜலீல் அவர்கள். அண்ணா வணக்கண்ணா. வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த போதை இல்ல அந்த தமிழகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க ஒரு மேரத்தான்ல கூட திரு விஜய் அவர்கள் பங்கேற்றிருந்தாரு. ஒரு 52 வயசு அவருக்கு, ஓடுறாரு, எளிமையா இருக்காரு, இளைஞர்கள் கூட ஓடுறாரு, பல விஷயங்கள் பண்றதெல்லாம் சிலது நல்லா இருக்குண்ணா. எப்படி நான் பாக்குறீங்க? இல்லை, அவர் பல பேரை ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அதை நீங்க பார்க்க மாட்டேங்க. சிறப்பா இருக்குண்ணா இந்த வார்த்தை, பல பேரை ஓட விட்டுக்கிட்டு, பல பேரை ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அதையும் நீங்க பார்க்கணும். அவர் மட்டும் ஓடலை. அதாவது ஒரு பொன்மொழி இருக்கு, நீ ஜெயிக்கிற வரைக்கும் குதிரையை போல ஓடணும், ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமா ஓடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, மற்றவனையும் ஓட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கும் பலருக்கும் நீங்க இந்த வார்த்தை கரெக்டா சரியா, ஆனா எதிர்கட்சி திமுக அது குதிரை பேரமா கேட்கும். வேணா இல்ல, குதிரை பேரம்ன்றதுக்கு முன்னுதாரணம் யாருன்றதா? இங்க யாருமே எந்த பேரத்தின் அடிப்படையும் வரல. அடிப்படையில ஆதாரம் இருந்தா நிரூபிங்கன்னு சொல்றாங்க. கோர்ட்டே அதை சொல்லிருச்சு. ஆமா, இதுக்கு மேலேயே அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. வேற என்ன இருக்கு? அவதூறுகளை பேசுவது மட்டும்தான் திமுக காரங்களுடைய பொழப்பு. இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே திமுக சட்டமன்றத்துல இருந்து திருச்சி ஓடின அந்த காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே அப்படியே கொந்தளிக்கிறாங்க, கதறாங்க, வன்மத்தை கக்குறாங்களே, என்னென்ன காரணம்? அதாவது இன்னைக்கு ஒரு சமூக நீதியை பேசிக்கிட்டு இத்தனை ஆண்டுகள் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு போக்கு இன்னைக்கு வெளிப்படைத்தன்மையாக வெளியில் வந்திருக்கு. அப்போது இந்த டாஸ்மாகில் இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200-300 கோடி ரூபாய் பணம் இன்னைக்கு அரசு கஜானாவுக்கு மாற்றப்பட்டிருக்குது. முறைகேடுகளாக நடந்த டெண்டர்கள் நேற்று அண்ணன் சிடிஆர் அவர்கள் பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட்லேயே போட்டு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஒப்பந்ததாரர் ஒரு செக் எடுத்துகிட்டு மீடியாவுக்கு கொடுக்குறாரு. இந்த வேலையே நான் செய்யலை, எனக்கு இந்த செக்கை கொடுத்து இந்த பணத்தை மாற்றி பணமாக கொடுத்தா தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைக்கு அதற்கான பணத்தை நாங்கள் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு நிர்பந்திக்கப்படுறாங்க. அப்போ நடக்காத வேலையை நடந்தது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதற்கு கொண்டு வந்து அந்த பணத்தை மாற்றி இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ அரசு மக்களுடைய வரி பணம், மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய வரி பணத்தை இவங்க எந்த மாதிரி கையாளுறாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்பேற்பட்ட காசுகள் இன்னைக்கு யாருக்கு போகுதுன்னா அவங்களுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதை தான் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்கனவே பேசினார். ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
அதை இன்னைக்கு அந்த விஷயங்கள் வெளியில வந்துருமோ அப்படின்றதுனால வந்து சட்ட சபையில வந்து நீங்க சிஎம் சார் வாயை திறங்க சார், அவர் வாயை தான் திறந்து பேசுறாரு, நீங்க ஏன் கதறிக்கிட்டு ஓடுறீங்க? நேற்று வரைக்கும் திறங்கன்னு சொல்லிட்டு திறந்த உடனே ஓடிட்டாங்க, ஒரே ஓட்டம். அதுதான் நீங்க வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல விவாதங்கள், எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பதும் அதற்கு பதில் சொல்வதும் அரசனுடைய கடமையாக இருக்குது. அப்போ மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நீங்க உங்க கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நீங்க அவர்களுக்கான கேள்விகளை கேட்கணும்ல. நீங்க சொல்ல வந்ததும் உங்க அப்பாவுடைய புகழ் பாடிட்டு நீங்க வெளியில ஓடுறதுக்குமா சட்டமன்றம்? கேட்டா எங்க அப்பா வந்து அசிங்கப்படுத்துறாங்க, விஜய் அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராகவே நடந்துக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. நான் வந்து என்ன விமர்சனத்தை நீங்க வந்து வெளிப்படையா, மக்களுக்காக என்ன பேசுனீங்க? மக்களுக்காக பேசுங்க. இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்க. உங்க அப்பாவை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா எந்த விதத்துல அசிங்கப்படுத்தினார்? அவர் ஒரு குட்டி கதை சொல்றாரு, நீங்க சொல்லலையா 1000 கதை? அது வெளியில போய் ஏன் பர்சனலா அட்டாக் பண்ணணும்னு எனக்கு புரியல. இல்லை, உங்களுக்கு அதான் சொல்கிறேனே, ஒருத்தரை நிலைகுலைய செய்யணும், ஒருத்தரை இப்படி மாற்றணும் அப்படின்னா அவங்க மீது வன்மத்தை தான் அதிகமாக கக்கணும். ஏற்கனவே வந்து உன்னை யார் அதிகம் விமர்சிக்கிறானோ அவனே உன்னை கண்டு அச்சப்படுகிறான். ஃபெடல் காஸ்ட்ரோனுடைய வரிகள் அப்படிதானே? இன்னைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியும் விமர்சனம் யார் மீது இருந்தது? தலைவர் தளபதி அவர்கள் மீது. எவ்வளவு கீழ்த்தனமாக, எவ்வளவு மோசமான விமர்சனங்களை செய்ய முடியுமோ அத்தனை விமர்சனங்களுமே செஞ்சு. இது இன்னும் அதை விடுபட்ட மாதிரி தெரியலையே, மாறின மாதிரி தெரியலையே. இல்லை, நீங்கள் வந்து நினச்சிங்க நம்ம ஆட்சிக்கு வந்துருவோன்ற ஒரு மிகப்பெரிய மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. அது வந்து முழுக்க முழுக்க பகல் கனவாக போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு வந்து ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு கூட்டணிகளுடைய விரிசல் வந்து ஏற்பட்டுருச்சு. கூட்டணி கட்சிகள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் மீது இன்னைக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சிகளை வந்து விமர்சிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுக வந்து தரம் தாழ்ந்து போய்கிட்டு, சண்முகம் அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், தரம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட இடத்துல ஏற்கனவே அண்ணன் அப்பா அவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து கொடுத்துருந்தாரு, யாரெல்லாம் நான் எங்களுக்கு திமுக பணம் கொடுத்தது, அது கொடுத்தது, இதுன்னெலாம் வந்து நம்ம கடந்த காலங்களில் ஆட்சிகளில் பார்த்தோம். இப்போ யாருக்கு பணம் கொடுத்து இங்கே வந்திருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ இங்கே எங்கே குதிரை பேரம் நடந்திருக்குன்றது தெரியுதா? அப்படிப்பட்ட ஒரு அரசு இல்லைன்றது தான் இங்கே இது வந்து வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு. கம்யூனிஸ்டுகளில் நின்னவர்களுக்கு கூட ஓட்டுகள் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து தான் தொகுதியில் ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. திமுக அப்படி தான் இறங்கி வேலை பார்த்தது எல்லா தொகுதிகளிலும், இல்லையா? அப்போது காசு, பணம், சாராயம் எதையுமே கொடுக்காம 108 சீட்டுகளை தன்னந்தனியாக நின்று ஒரு கட்சி ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் 70 ஆண்டுகள் அரசியலில் புதிய ஒரு வரலாறை மாற்றிருக்கு. அதான் சட்டசபையிலையும் திரு விஜய் அவர்கள் சொல்றாரு, அதை இன்னும் ஏத்துக்க முடியாத அந்த பொறாமையில பேசுவது. ஏன் ஒரு படி மேல போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு, ஆமா இப்ப நீங்க அந்த திட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை எடுத்துக்கிட்டாலும் சரி என் பேர் தான் அங்க இருக்கின்ற இன்னும் சொந்த கூட ஆடிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன், உங்க பேர் இருந்துட்டு போட்டோம் ஐயா, நடந்த ஊழல்களுக்கு பதில் சொல்லும். அதுலேயும் ஸ்டாலின் பேர் இருக்குல்ல, அதையும் பேசுங்க. ஏவா வேலு ஒரு பாலம் கட்டி 3-4 மாசத்துல தண்ணியில் அடிச்சிட்டு போச்சுல்ல, அதுலேயும் அவர் ஸ்டாலின் பேர் இருக்குல்ல. அப்போ இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள்லையும் ஸ்டாலின் பேர் இருக்குன்றதையும் குறிப்பிடட்டும். அதை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். திட்டங்கள் நீங்கள் கொண்டு வந்தது, இந்த முதல்வர் செயல்படுத்துறாருல்ல, அதுதானே தேவை. இன்னமும் திமுக ஆட்சி தான் நடக்கும். அண்ணா திமுக கிட்ட இருந்து மாறும்போது அம்மா உணவகங்களுக்கு வந்து பெயர் மாற்றம் செய்யணும்னு ஆலோசனை செஞ்சது திமுக அரசு. கலைஞர் உணவகமா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பியதால நீங்க அன்னைக்கு விட்டுட்டீங்க. சொல்ல போனா அந்த 5 வருஷம் அம்மா உணவகம் செயல்படாமல் விட்டுட்டாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு அம்மா உணவகங்கள்? எந்த உணவகங்கள் வேணா போய் பாருங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்க போய் இன்னைக்கு நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆய்வுகளை தரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களுக்கு ஆய்வுகளுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தனியார் பள்ளியினுடைய முதலாளிகள் கொடுத்த பேட்டியெல்லாம் பார்க்கலையா? அதில் ஸ்டாலின் சார் பேர் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. எவ்வளோ பெரிய விஷயம். 300-400 கோடி சர்வசாதாரண ஒரு வருஷத்துல வாங்குறாங்களா பள்ளிக்கல்வி, தனியார் பள்ளியிலேருந்து. இதுதான் பார்ட்டி ஃபண்டு. மனசாட்சி இல்லை. ஒரு கல்வி, ஒரு குழந்தைங்களுக்கு போகக்கூடிய கல்வியில ஒரு முறைகேடு ஊழல் நடக்குதுன்னா எப்பேற்பட்ட மனுஷங்கன்னு புரியல எனக்கு. இல்லை, அதை தானே சொன்னார், மன்னராட்சி முறையை, இந்த மன்னராட்சி முறையை ஒழிப்பதற்காக தான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட மன்னராட்சி முறையை கட்டமைச்சு தான் நீங்கள் வச்சிருந்தீங்க. இன்னைக்கு உங்களுடைய நிலை என்ன? நல்ல வேலை அதை சட்டமன்றத்தில் பேசல, இல்லாட்டினா என்ன இருக்குமோ தெரியல திமுக நிலைமை. பேசுங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் இந்த பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தை ஓப்பன் ஆனோடனே அந்த வெளிநடப்பு ஓடுறது. அப்ப இதெல்லாம் பண்ணா இதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு வரமாட்டாங்க போல. நீங்க வரணும், ஆரோக்கியமான அரசியல் நடக்கணும் அப்படின்னா பேசுங்கன்னு சொல்றேன்.
இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இடைத்தேர்தல் நடக்க போகுதுல்ல, ஸ்டாலினை கண்டிப்பா நாங்க நிறுத்த போறோம் அப்படின்ற மாரி யாருன்னா நேரு சொல்லியிருக்காராம். அழுத்தம் திருத்தமா ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காராம். வடிவேலு ஒரு படத்துல வடிவேல் அடிச்சிருவாங்க. அவர் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ரவுடியை கொண்டு வந்து நிறுத்துவார். என்னடா அப்போ அடிச்சிங்களே இப்போ வந்து அடிங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் நடக்க போகுது. நான் என்ன என்ன சொல்கிறேன்னா, மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்கன்னா அதை வந்து தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள கூட முடியாத ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா எப்படி ஒரு முற்போக்கான அரசியல்வாதியாக இருக்க முடியும்? எப்படி நீங்கள் பெரியாரனுடைய கொள்கையை வகுத்து தான் வந்தேன், அண்ணாவனுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் கடைபிடிச்ச திராவிட இயக்கமான்னு எப்படி நீங்கள் பார்க்க போகிறோம் இல்லையா? திராவிட கழகத்திலேருந்து பிரிஞ்சு வந்து தான் அண்ணா அவர்களும் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதை கொண்டு வந்தாங்க. அதான் வரலாறு. அப்போ முன்னேற்றத்துக்கு இங்கே என்ன வழி இருக்குது? அப்போ நீங்கள் வந்து தோல்வியே கண்டுடாதன்னா அப்போ அது மன்னராட்சி தானே. ஒரு வகையான ஒரு சர்வாதிகார அந்த மனப்பான்மைன்னு கூட சொல்லலாம். ஏன் இந்த ஹிட்லரிசம்னு கேட்குறேன். எதுக்காக இந்த சர்வாதிகாரம்? இது ஜனநாயக நாடாச்சு. இல்லை, இன்னமும் வந்து அறிவுனா எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, சொந்தமா நாங்க தான் வந்து கொண்டாடுறோம், தமிழ்நாடே எங்களுக்கு பட்டா போட்டது மாதிரிலாம் இன்னமும் திமுக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இப்ப இத்தனை லட்சம் கோடிகளை கடனா வாங்குனீங்களே, பேருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசு பேருந்துகள் மீது எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க? அது 3.5 லட்சம் கோடி வந்து தனியா வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. கேட்டா திமுக என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே வெள்ள அறிக்கை கொடுத்தீங்க, ஏன் முன்னாடியே கொடுக்க வேண்டியதுன்னா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. யாரு? திமுகவினர். கடந்த 5 வருஷத்துக்கு தான் இப்ப இந்த வெள்ள அறிக்கை வந்திருக்கு. யாருன்னா மரிய வில்சன் அவர்கள் கொடுத்திருக்காரு. ஏன் இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல்லாம் வெளியில கொண்டு வரல, அப்ப வாங்கின கடனை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப நீங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அதையும் எடுப்போம். இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க வீட்டை பத்தி கேட்டா நீங்க தான் பதில் சொல்லணும். 50 வருஷத்துக்கு கூட எடுக்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய கடன் எவ்வளவு? 4 கோடி 5 4.5 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு எவ்வளவு? 13 லட்சம் கோடி கடன். இந்த ஒப்பீடு அளவு 60 ஆண்டுகள் கடனுடைய அளவு 4.5 லட்சம் கோடி, பாதிக்கு மேல இருக்கு. 3 மடங்கு ஆயிடுச்சு. 4.5 லட்சம் எங்க இருக்கு, 13 லட்சம் எங்க இருக்கு? கடன் வாங்கி இவங்க இந்த பார்ட்டி ஃபண்டா இப்படி உருவிக்கிட்டு இருக்காங்கன்றீங்களா? எத்தனை ஏக்கர்ல? 200 ஏக்கர்லையா? ஏதோ ஒரு அண்ணா அறிவாலயம்னு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்களாமே. கலைஞர் அறிவாலயமா? அது மாதிரி பார்ட்டிக்கு ஃபண்டு எப்படி வருது, பார்ட்டியில் இருக்கிறவங்க எப்படி பெரிய ஃபண்டராக இருக்காங்கன்றதுதான் பெரிய விஷயமா இருக்கு. இன்னமும் சரி, தாவே காட்சி அமைஞ்சு 45 நாள் கிட்ட ஆக போகுது. எல்லா இடத்துலயும் கல்குவாரிகள்ல தாவேக்கா எம்எல்ஏ எல்லாம் போய் ஆய்வு பண்ணுவோம். அங்க திமுகவினர் தான் இருக்காங்களாம், மிரட்டுறாங்களாம். இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது தாவேக்கா எப்படி எதிர்கொள்ள போகுது? இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் 5 வருஷமா வந்து கத்தாதவர் இன்னைக்கு எதுக்கு வந்து காலையில சேவல் கூவுவது போல வந்து கூவிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அவருக்கு பினாமி பேர்ல எத்தனை குவாரி இருக்குதுன்றது தெரியுமா? அந்த ஊர்களில் அங்க உள்ள மக்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கேட்டா ஒருமையில பேசுறது, திட்டுறது, ஒரு படி மேல அசிங்கமாலாம் பேசுறாங்க. இல்லை, நீங்க தோத்ததுக்கு காரணமே அதுதான் சொல்றேன். இன்னைக்கு வெளியில வருது. இதுக்கு முன்னாடி ஆஃப் த மீடியாவா நீங்க அதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. பொன்முடியா இருக்கட்டும், சேகர் பாபுவா இருக்கட்டும், இந்த அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும், மக்களை நீங்க அப்படிதான் கையாண்டீங்கன்னு சொல்றேன். மதிக்கவே மாட்டாங்க மக்களை. இன்னமும் தோத்ததுக்கு அப்புறம் மதிக்க மாட்டாங்கன்னா இதுக்கப்புறம் என்ன ஆக போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போகணும். வேற என்ன வழி இருக்கு? அடுத்து 20 ஆண்டுகளுக்கு அவர் தான் முதல்வர். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ராதாவதி நான் சொல்றாரு, ஒரு துறையிலையும் கூறு போட்டு உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ பிரிச்சு ஊழல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நேற்று ரெய்டு வேற போயிருக்கு ஏவாவில். அது என்ன சொன்னா, பழிவாங்கும் நடவடிக்கை, தாவேக்கா அரசு இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நாங்கள் அஞ்ச மாட்டோம், என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு தைரியமா. திமுக பீரியட்ல அண்ணா திமுக அமைச்சர்கள் வீட்டில் ரைடு விட்டீங்களா? அது பழிவாங்கும் நடவடிக்கையா? மாற்றி இப்படி 2 பேரும் மாற்றி இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது நடிப்புன்றீங்களா? அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு சாலை போடப்பட்டதா சொல்லப்படுது. இப்போ இவங்க சொல்றாங்க அதற்கான பணமும் அரசு கஜானால இருந்து வெளியில போயிடுச்சு. ஆனா அங்க சாலையே போடலை. அப்போ துறை யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. அப்போ நடவடிக்கையும் ஆய்வும் யார் வீட்டில் நடக்கும்? அவர் வீட்டில் தான் நடக்கும். இந்த மாதிரி தவறுகள் இந்த ஆட்சியில் இருக்கவே இருக்காதுன்றீங்களா? அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் தமிழக முதல்வர் அவர்கள் எல்லாரையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார். 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட அத்தனை பேருமே அங்கே வந்திருந்தோம். அப்போ வந்து ஒரு 10 பேராகவே சந்திச்சுக்கிட்டு இருந்தார். அதில் அவர் சொன்ன விஷயம், நான் போகக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையுமே ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சியை நான் தருவேன் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களையெல்லாம் மனசில் வச்சு தான் சொல்கிறேன். அதனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய அறிவுறுத்தல். அதை அன்னைக்கு அத்தனை பேருமே ஏற்றுக்கிட்டாங்க. நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல, அதனால இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே போக போகிறதில்ல. இன்னைக்கு அப்படி தான் தலைவர் தளபதியினுடைய தம்பிகளாக இன்னைக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வாழ்த்துக்கள்.